ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சிம்பிளாக மழை வந்துட்டு இருந்தங்காட்டி நான் கேஸ்லேயே பொங்கல் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் அரிசி எடுத்து போட்டிருக்காரு. ரெண்டாவது நான் அரிசி போட்டுட்ருக்கேன். தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ புஜ்ஜு குட்டி தாங்க பொங்கல் அரிசி போடுறாரு. பொங்கி வந்தோடனே நாங்கள் பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டிங்களா? எங்கள் வீட்டில் வயது பொங்கல் வச்சாச்சு. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் 7:30 to 8:30 தான் நல்ல நேரம்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா புஜ்ஜுவும் குளிச்சுட்டு வந்துட்டான். புஜ்ஜு அவங்க அப்பாவும் குளிச்சுட்டு பொங்கல் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணால் என் பையன் பாருங்களேன், நான் தான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறம் பண்ணிகிட்ருக்கான். நம்ம அனைவருக்குமே இந்த தை திருநாள் சிறப்பான நாளாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அதுபோல் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த வருஷம் நாங்கள் வீட்டிலையே பொங்கல் வச்சு முடிச்சிட்டோங்க. வெளியே வைக்கலான்னு நினச்சோம். ஸோ மழை வந்ததுனால வீட்டிலையே கேஸ்லேயே வச்சுட்டோங்க. என் பையனுக்கு பத்தி காமிக்க வச்சு பூஜையை முடிச்சிட்டேங்க. ஏன்னா அவன் தான் எப்போவுமே பத்தி காமிப்பான். ஸோ அவன் தான் காமிக்கணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ ஆரத்தி வச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக பூஜையை முடிச்சிட்டோம். நீங்கள் எல்லாருமே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்துக்கும் ஆராத்தி வச்சு கொடுத்துட்டேன். கடைசியாக நானும் சாமி கும்பிட்டு எனக்கு ஆராத்தி வச்சு பூஜையை முடிச்சிட்டேங்க. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க. உங்களோட செலிப்ரேஷன் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நாங்கள் கேஸ்லேயே பொங்கல் வச்சுட்டோங்க. என் பையனுக்கு பொங்கல் போட்டு கொடுத்தா அவன் சாப்பிடாம எனக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கான். கடைசி வரை என் பையன் பொங்கல் ஒரு வாய் கூட சாப்பிடலைங்க. ஃபைனலாக ஃபேமிலியோட பொங்கல் சாப்பிட்டு எங்களோட செலிப்ரேஷனை ஃபினிஷ் பண்ணிட்டோம்.